செல்வாக்கு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஃபீவர் வாட ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றான். சரி காலையில் ஸ்ட்ராங்காக ஒரு டீ மட்டும் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பாலை ஊற்றி சிம்மில் போட்டுட்டு நம்ம ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக தான் நேற்றுலேருந்து இன்னும் தான் தண்ணி ஓடிது. சரி இன்னைக்கு மழையும் இல்லையா, கொஞ்சம் வெறிச்ச மாதிரி இருந்தது. சரி மாடியில் போய் ட்ரெஸ்ஸை காய போட்டுடலான்னு போட்டுட்டு வந்தாச்சு. செல்வாவே எழுப்பி டீ போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு கார்த்திகை தீபம்ல அது எனக்கு இன்னைக்கு காலையில் கடைக்கு போகும்போது தான் தாத்தாவே சொன்னார். சொல்லியிருந்தா நேற்றே லைட்டாக வீட்டை அப்படி இப்படி க்ளீன் பண்ணியிருப்பேன். சரி ஓகே இன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு காலையில் செல்வாக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு தருவான்னு கேட்டு நீ எதுவும் வேணாம் சோத்தையே வை அப்படின்னு சொல்லிட்டான். பட் இருந்தாலும் என் மனசு கேட்கல. அவனுக்காக மட்டும் இடியப்பம் வாங்கியிருந்தேன். அதுவும் ஒழுங்காகவே சாப்பிடல. நேற்று வச்சு புளிக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். பட் நமக்கு எப்போவுமே இடியப்பத்துக்கு தேங்காய் பால் இல்லைன்னா சக்கரை தான். நல்லா சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் பாத்திரம் இருந்திருந்தது, அதையும் கழுவி வச்சு விட்டு செல்வாக்கு ஏதாவது யூடியூப்பில் குட்டியாக ஒரு சீன் பார்த்துட்டா போதும் உடனே அந்த மூவியை பார்க்கணும். அதனால் இன்றைக்கி அண்ணாதுரை மூவி டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் பிரின்சி, அகிலன், ஷர்மிதா, அகஸ்தியா ஸ்ரீ, மனிஷா, கனிஷ்கா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.